ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்டர்நெட் சர்வர் ப்ரொவைடர்லேருந்து டவருக்கு எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னால் நமக்கு இன்டர்நெட் சர்வீஸ் கொடுக்குற கம்பெனி. எக்ஸாம்பிள் ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல், ஏசிடி ஃபைபர் நெட்ஸ் இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள். அந்த டேட்டாஸ்லாம் எது மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருங்கிறது என்னென்னா ஒரு டேட்டா சென்டர். அங்கே தான் யூடியூப், வாட்ஸ்அப், கூகுள் எல்லா டேட்டாவும் இருக்கும். ஓகே, அந்த டேட்டாலாம் எப்படி நம்ம ஹோம் டவருக்கு வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஃபைபர் கேபிள், செகண்ட் ஒன் மைக்ரோவேவ் சிக்னல், தேர்ட் ஒன் சேட்டிலைட் சிக்னல். இது மூலியமாக தான் நம்ம டவருக்கு டேட்டாஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து. ஃபஸ்ட்டு ஒன் ஃபைபர் கேபிள்லாம் என்னென்னு பார்ப்போம். அப்படின்னா இன்டர்நெட் டேட்டாவை லைட் மூலியமாக அனுப்புகிற ஒயர் தான் ஃபைபர் கேபிள். இந்த ஃபைபர் கேபிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்டர்நெட் சர்வர் ப்ரொவைடர் டேட்டாவை ரெடி ஆகும். ஓகேயா, டேட்டா லைட் சிக்னலாக மாற்றப்படும். அடுத்து லைட் சிக்னல் ஃபைபர் கேபிள்குள்ளே போகும். லைட் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் டவர் இல்லை ஹோமுக்கு போயிட்டு டீகோட் ஆகிடும். மீண்டும் இன்டர்நெட் ஆக மாறும். இந்த மாதிரி தான் இந்த ஃபைபர் கேபிள் ஒர்க் ஆகுது. இந்த ஃபைபர் கேபிள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா ஹோம், ஆஃபீஸ், பேங்க்ஸு, சிட்டிஸு, ஒய்ஃபை கனெக்ஷன், கம்பெனிஸ் இதுக்கெல்லாம் இந்த ஃபைபர் கேபிள் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபைபர் கேபிள் டைரெக்டாக நம்மளுடைய டவருக்கே கனெக்ட் ஆகிடும். செகண்ட் ஒன் மைக்ரோவேவ் சிக்னல். மைக்ரோவேவ் சிக்னல்னால் டவரில் இருந்து இன்னொரு டவருக்கு டேட்டாவை வயர் இல்லாமல் வயர்லெஸ்ஸாக அனுப்புறது. அது எப்படி போகும்னா ரேடியோ வேவாக கம்யூனிகேஷன் ஆகும். இந்த மைக்ரோவேவ் சிக்னல் எப்படி ஒர்க் ஆகும்னா, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் டேட்டா ரெடி பண்ணும். செகண்ட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி ஒன் டவர்லேருந்து நெக்ஸ்ட் டவருக்கு டேரெக்டாக சிக்னல் பீம் மூலயமா அனுப்பும். நெக்ஸ்ட் டவர் ரிசீவ் பண்ணும், மறுபடியும் ஃபார்வர்ட் பண்ணும். இதை செயின் நெட்வொர்க் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மைக்ரோவேவ் சிக்னலை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா வில்லேஜு, ரிவர் கிராஸ் ஏரியா, மவுண்டெயின் ஏரியா, டவர் டு டவர் கனெக்ஷன், கேபிள் போட முடியாத இடத்துலலாம் இந்த மைக்ரோவேவ் சிக்னல் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் சேட்டிலைட் சிக்னல். சேட்டிலைட் சிக்னல்னால் ஸ்பேஸில் இருந்து சேட்டிலைட் மூலியமாக இன்டர்நெட், டிவி, கம்யூனிகேஷன் டேட்டா அனுப்புகிற மெத்தட் தான் சேட்டிலைட் சிக்னல். இந்த சேட்டிலைட் சிக்னல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, கிரவுண்ட் ஸ்டேஷன் எர்த்து சிக்னல் அனுப்பும். சிக்னல் ஸ்பேஸில் இருந்து சேட்டிலைட்டுக்கு போகும். சேட்டிலைட் அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு இடத்துக்கு ரிஃப்ளெக்ட் ட்ரான்ஸ்மிட் பண்ணிடும். மறுபடியும் எர்த்தில் இருக்கும் டிஷ் ஆண்டனா ரிசீவ் பண்ணும். இப்படி தான் இந்த சேட்டிலைட் சிக்னல் ஒர்க் ஆகுது. இந்த சேட்டிலைட் சிக்னல்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா ஐஸ்லேண்ட், ரிமோட் வில்லேஜ், ஷிப்ஸு, ஏரோப்ளைன்ஸ், ஸ்பேஸ் கம்யூனிகேஷன், டிடிஹெச் டிவிலலாம் யூஸ் பண்ணுறோம். இதோட யூஸ் ரிமோட் ஏரியா இன்டர்நெட். இப்போது ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். யூடியூப் வீடியோ எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. அது ரெக்வஸ்ட் இன்டர்நெட்க்கு போகும். இன்டர்நெட் சர்வீஸ் வீடியோவை ஃபைண்ட் பண்ணும். ஃபைபர் கேபிள் வழியாக டேட்டா ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். டவர் ரவுட்டருக்கு வீடியோ தரும். தென் வீடியோ ப்ளே ஆகும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது. கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள்.